ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம 1 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாய் 1 வருடம் ஆனாலும் இது கெட்டு போகாது. வினிகர்லாம் சேர்க்காமல் நல்ல பதத்தோட 1 வருஷம் ஆனாலும் சரி இந்த ஊறுகாய் கெட்டு போகாதுங்க. நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். கரெக்டான அளவு, கரெக்டான குவான்டிட்டி எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனா நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம சம்மர் சீசனுக்கு வடகம், வத்தல் எல்லாமே நம்ம சேனலில் போட்டு காமிப்பேங்க. நீங்கள் கரெக்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு வரும். வாங்க பார்க்கலாம். இது 1 கிலோ எலுமிச்சங்காங்க, நம்ம வீட்டில் பறித்த எலுமிச்சங்காய். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு இதை 4ஆகவும் வகுந்துக்கலாம், இல்லைன்னா 2 குறுக்க கட் பண்ணியும் 4ஆக வகுந்துக்கலாம். வகுந்துட்டு பார்த்திங்கன்னா இது 1 கிலோவுக்கு 200 கிராம் உப்பு போடணும், 200 கிராம் மிளகாத்தூள் வேணுங்க. அப்படி எடுத்துக்கணும் நம்ம. அப்போ தான் 1 வருஷத்துக்கு கெட்டு போகாது. நம்ம இப்போல்லாம் 1 இயருக்கு நம்ம வச்சுருக்க மாட்டோம். எங்கள் அம்மாலாம் 1 இயருக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக அந்த மேலே பூண்டியாக எதுவுமே வராது. இப்போ நான் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு என்ன வச்சுருக்க முடியாது. 6 மந்த்து இல்லைனா 3 மந்த்துக்கு இது ஆகும், அப்படி தான் வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப நான் பார்த்திங்கனாக்கா 150 கிராம் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு போட்டு இதை குலுக்கி விடணும். ஒரு நாளைக்கு 10 டைம் குலுக்கி விட்டு 3 நாளைக்கு இதே மாதிரி குலுக்கி விட்டு நான் ஒரு துணியை வச்சு மூடி கவர் பண்ணி கட்டி வச்சுட்டேன். இதுக்கு பார்த்திங்கனாக்கா 25 கிராம் கடுகு எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதோட வெந்தயமும் ஒரு 15 கிராம் எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு, சில்லி பவுட்ரு பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க வேணும், கடலெண்ணெய் போடாதீங்க, டேஸ்ட்டு மாறும் உங்களுக்கு. நல்லெண்ணெய் 1/4 லிட்டர் நான் 2 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா ரெட் சில்லி நல்லா வீட்டில் வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம், நான் கடையில் வாங்கிக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா எலுமிச்சங்காய் நம்ம 3 நாளாக குலுக்கி விட்டது நல்ல பதமாக எல்லாமே ரெடியாகி, உப்பு பார்த்திங்கன்னா நான் கல்லுப்பு தான் போட்டுக்கணும். சப்போஸ் கல்லுப்பு உங்களுக்கு இது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி கூட அந்த கல்லுப்பை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு மட்டும் போட்டுக்குங்க, உளுந்து போட்டுறாதீங்க, கருவேப்பிலை போட்டுறாதீங்க. போட்டுட்டு இந்த எண்ணெய் சூடு கொஞ்சம் தணல் குறைஞ்சதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே நம்ம சில்லி பவுடரை போட்டுக்கோங்க. அதாவது சூடு வெதுப்பாக இருக்கணும், அந்த டயத்தில் போடுங்க. சூடாக இருக்கிற டயத்தில் போட்டிங்கன்னா கருப்பாக போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற அந்த எலுமிச்சங்காய் 3 நாளாக நல்லா குலுக்கி விட்ட எலுமிச்சங்காய் பாருங்கள், இதை இதில் போட்டுக்கலாம். நான் 200 கிராம் உப்பு போட்டுறதுக்கு பதிலாக 150 கிராம் போட்டுக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 200 கிராம் கூட போட்டுக்கோங்க. 1 கிலோ அளவு இது எலுமிச்சங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. எண்ணெயும் பார்த்திங்கன்னா 200 கிராம் ஊற்றினா போதும். நான் இதில் பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை எண்ணெயில் பொரித்து பொடி பண்ணி போடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் தூள் பெருங்காயம் தான் போட்டேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் 1/4 லிட்ரு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறப்பயே 1/4 லிட்ரு ஊற்றிட்டேனுங்களா. இது எண்ணெய் நல்லா குடிச்சிருச்சு அடக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்திங்கனாக்கா கடைசியாக எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இது பவுட்ரு இப்போ போட்டுக்கிட்டோம். பவுட்ரு போட்டு நல்லா கிண்டி விட்டுருணுங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா ஊறிக்கணும். இது நல்லா ஊறிக்கும். இப்போ நம்ம வெந்தயம் கடுகு அரைச்ச பவுட்ரு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறமா நம்ம கண்ணாடி பாட்டிலு, அதாவது அந்த உப்பு இதெல்லாம் இழுக்காத மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. எவர் சில்வர் வச்சுக்காதீங்க. நான் இந்த மாதிரி ஜாடி எடுத்துக்கிட்டேன், மண்ஜாடி. அதே மாதிரி மண் சட்டியில் வச்சிங்கனாலும் அந்த கொழப்பு தன்மை இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக இழுத்துரும் இந்த இது. அதனால தான் நான் ஊற வைக்கிறப்ப கூட நான் எவர் சில்வரில் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஜாடி இருந்தாலும் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்படி ஜாடியில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நம்ம என்ன பதத்தில் போட்டோமோ அதே பதத்தில் இருக்கும். நம்ம சட்டியில் போட்டு வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த கொழப்பு தன்மையெல்லாம் இழுத்துட்டு நமக்கு வெறும் ட்ரையான ஊறுகாய் மட்டும்தான் இருக்கும். அதனால் ஜாடி கிடச்சா முடிஞ்சளவு நீங்கள் ஜாடியில் போட்டு வச்சுருங்க. நல்லா சூப்பர் டேஸ்டியான ஊறுகாங்க. நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. கமெண்ட்டில் எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. அடுத்து நம்ம வடகம், வத்தல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம சம்மர் சீசனுக்கு பார்க்கலாங்க. எல்லா விதமான வடகத்தையும் பார்க்கலாங்க. தேங்க்யூ.